ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் இளைஞர் இயக்கம் ஒன்றாக சேர்ந்து இந்த தபசு காலத்தில் உம்முடைய சிலுவை பாடுகளை தியானிக்க வந்திருக்கோம் ஏசப்பா. இந்த காணொளியில் நாங்கள் இளைஞர் சேர்ந்து பாடல் பாடி வேதம் வாசித்து மற்றும் பிரசங்கம் செய்ய போகிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை எங்கள் ஆராதனையை ஆசீர்வதிங்க. நீரே எங்களை வழி நடத்தும். எங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உமக்கு உகந்ததாக இருக்க எங்களை ஆசீர்வதிக்கும். பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களை வழி நடத்தும் ஏசப்பா. இந்த காணொளியை காணும் ஒவ்வொருவருக்கும் உமது மகிமை விளங்க பண்ணும். எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே வந்து சேரட்டும். இந்த தபசு காலம் முழுவதும் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். வழிகளை எல்லாம் சில நேரம் அழைக்கிறேன். கண்ணீர்
வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதி மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ, உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களையும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் எழுதியிருக்கிறதே, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம், கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்தில் இருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே தங்கினார். வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகிர்வு வாசித்து முடித்தான் என்று. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளிலே அப்பா ஆண்டவரே, நாங்கள் வாலிபர்களாக ஆண்டவரை கூடி ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே நாங்கள் கூடியிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது எங்கள் மனதின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன் தாம் எங்கள் மனதை நீ மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ முழுமையாக எங்களோட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கருத்தில் தருகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இன்றைய நாள்ல என்ன தலைப்பு கீழாக நம்ம பார்க்க போறோம்னு சொன்னால், லென்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பாடுகளின் மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடினை அவர் எப்படி கண்ணோக்கி கொண்டார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். பொதுவாகவே லெந்து காலம் என்பது பாடுகள் நிறைந்ததாயும் கிறிஸ்து நமக்காக மரித்ததை நாம் நினைவு கூறுகிறதாயும், இன்னும் முக்கியமாக சொன்னால் நம் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் இந்த 40 நாட்கள், இந்த லெந்து காலங்கள் நமக்கு இருக்கின்றது. சரி, லென்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவர் பாடுகளை எப்படி பார்த்தார் என்று நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அவர் பாடினை, அவருடைய சோதனை காலத்தை அவர் பார்ப்பது எப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர் சந்தோஷத்தோடு பார்த்தார் என்று நாம் இந்த இடத்துல வாசிக்கின்றோம். சரி, சிலுவையின் கீழ் இருந்தவர்கள் அவர்களுடைய கண்ணோக்கத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கீழே இருந்தவர்கள் பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க, நம்முடைய கண்கள் சேவகர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அவங்களுடைய கண்ணோட்டத்துக்கு
சிலுவை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இட் வாஸ் பேத்தட்டிக். ஒரு பரிதாபம் உள்ள ஒரு காரியமாக சிலுவையை அவர்கள் பார்க்கிறார். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிந்து விட்டது என்று அவர்கள் நினைக்கிற ஒரு மனப்பக்குவத்தில், ஒரு கண்ணோட்டத்தில் அவர்கள் எல்லோரும் நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை he considered as joy. அதை அவர் சந்தோஷத்தோடு அவர் ஏற்றுக்கொள்கிறார் அந்த பாடுகளை. இன்றைக்கு அவர் நம்ம யோசிக்கலாம், ஆண்டவர் எப்படி அதை சகித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு குண்டூசி நம்ம கையில பட்டால் நம்ம ஐயோ ஏமான்னு கத்துவோம். ஆனால் ஆண்டவர் அவ்வளவு பெரிய பாடுகளை சந்தோஷமாக ஆண்டவர் ஏற்றார் என்று நாம் படிக்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கிறது. நாம் ஆண்டவர் பாடுபட்ட பகுதியை நாம் வேதத்துல வாசிக்கும் போது நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். படிக்கும் போதே சிலர் கண்ணீர் விட்டிருக்கிறாங்க, சிலர் அவ்வளவு வேதனையாக அந்த காரியங்கள்லாம் இருக்கும். அவர் சோதனையை அவர் சகித்தார், அவரை காரி துப்புனாங்க, அவர் எவ்வளவோ பாடுபடுத்தினாங்க. ஆனால் அவர் இந்த பாடுகளை எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் சற்று பார்ப்போம். அவர் இந்த பாடுகளை நமக்காக நாம் நன்றாக இருக்க போகிறோம் என்ற ஒரு நல்ல உள்ளத்தோடு அவர் அந்த பாடை சந்தோஷத்தோடு அவர் ஏற்றுக்கொண்டார். வாசிக்கலாம். ஏசாயா 53:10 அதில் சொல்லப்படுகிறது, அவரும் தமது சந்ததியை கண்டு அப்படின்னு சொல்லி ஏசாயா அங்கு குறிப்பிடுகிறார். இதில் பார்க்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டிருக்கிறார். அவர் நம்மை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறதுனால, அவர் நம்மேல் முழுமையாய் அன்பு வைக்கிறதுனால, ரோமர் 5:8 இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்து நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார். ஆகையால அவர் நம்மேல் அதிகமாக அன்பு வைத்ததினால அவர் சந்தோஷத்தோடு இன்றைக்கு இந்த பாடினால என்னுடைய பிள்ளைகள் வருங்காலத்தில் நன்றாக இருப்பார்கள் என்று ஆண்டவருக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கிறார். அவர் இதே நாம் தாவீதுக்காரனும் சொல்றார், என் கருவை கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி தாவீதுக்காரனும் ஒரு அழகாக சொல்லுகிறார். ஆகையால ஆண்டவர் நம்மை அளவுக்கு அதிகமாக நேசித்திருக்கிறார். நம் வாலிபர்களாய் இருக்கிறோம், ஆண்டவர் அதிகமாக நேசித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் முழுமையாய் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறதுனால நம் பாதைகள் இடர்கள் வரும் துன்பங்கள் வேலையில அவர் நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார். ஸோ இதை ஈஸியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாருமே, நிறைய பேரண்ட்ஸ் தன்னுடைய பிள்ளைகளுக்காக லைஃப் இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன் என்று சொன்னால், தன் தகப்பன் பேர்ல அவங்க கட்டுவாங்க. தகப்பனுக்கு ஏதாவது ஒன்று ஆனாலும் அந்த தொகையானது பிள்ளையை வந்து சேரும். அந்த தொகை வந்து பிள்ளைக்கு ஒரு ஒரு உதவியாக வாழ்க்கையில அந்த தொகை இருக்கும். ஸோ இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே நம்முடைய சந்தோஷத்துக்காக, நம்முடைய பாவங்களை தீர்ப்பதற்காக, நம்மளுடைய எல்லா அக்கிரமங்களை மாற்றுவதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை சந்தோஷத்தோடு ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இதற்கு இது இந்த லைஃப் இன்சூரன்ஸ் நான் சொன்னது இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். ஆனா அது அந்த தொகையானது நமக்கு ஒரு டெம்பரவரியாக நம்மளோடு இருக்கும். ஆனா அது வந்து செலவழிக்கிறோம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஒரு கிருபை அளவற்ற கிருபையா இருக்கிறது. அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இப்போ பெர்மனன்ட், அது நிரந்தரமாக இருக்கக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவர் நிரந்தரமாக ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார், அந்த இரக்கத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால இன்றைக்கு இந்த பாடுகளின் வாழ்க்கையில, இந்த நாட்களில, இந்த 40 நாட்கள் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாய்ப்பாக நமக்கு இருக்கிறது. என்று சொன்னால், இந்த பாடுகள் இந்த நாட்கள்ல நம்ம எல்லோருக்கும் ஒரு சிந்தனை ஒன்று இருக்கும். இந்த 40 நாளாவது நாம் பாவம் செய்யாமல் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு சிந்தனை ஒன்று இருக்கும். அது போல ஆகையால இது ஒரு வாய்ப்பு. நம்முடைய ஒரு வருஷங்களும் ஒரு வருகிற அந்த 40 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தவறை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக
இந்த 40 நாட்கள் இருந்து வருகிறது. ஆகையால நம்மளுடைய வாலிப வாழ்க்கையில, வாலிப பிரயாணத்துல நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ பிசாசு இயேசுவை சோதிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி பிசாசை மேற்கொண்டார் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டுதான் மேற்கொண்டார். ஸோ இன்றைக்கு நமக்கு வருகிற டெம்டேஷன்ஸ், அநேக டெம்டேஷன்ஸ் இன்றைய சமுதாயத்தில் வருகிறது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியாம நிறைய வாலிபர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய வார்த்தை அவரோடு இல்லாததுனால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதுவே ஆண்டோடைய வார்த்தையை நாம் அனுதினமும் தியானிக்கிறவர்களாயும் அதை தேடுகிறவர்களாயும் இருந்தோம் என்று சொன்னால், அந்த வார்த்தை நிமித்தம் நாம் டெம்டேஷனை ஓவர் கம் பண்ண நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தேவ பலனாய் கொடுத்திருக்கிறார். ஸோ இன்றைக்கு நாம் சிந்தித்த பகுதி ஒரு மாற்றத்தை நம் வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கும். ஸோ ஆண்டவரே சோர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த நாட்களில் அப்பா, ஆண்டவரே நீ கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் சிந்தித்தது போல அப்பா, ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் அப்பா அநேக நன்மைகளை நீ சகித்து வருகிறீங்க ராஜா. ஆண்டவரே உங்களுடைய பாடுகளை சகித்து கொண்டு ஆண்டவரே சந்தோஷமாய் ஆண்டவரே அதை எங்களுக்காக ஆண்டவரே நீ அதை சகித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆகையால இந்த வாழ்வு பிரயாணத்தில் நாங்கள் இருந்து வருகிறோம். ஆண்டவரே எங்களை சாத்தான் ஆண்டவரே மேற்கொள்வதற்கு வகை தேடி கொண்டிருக்கிறானப்பா. ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொள்கிறவர்களாய் ஆண்டவரே அனுதினமும் தியானிக்கிறவர்களாயும் இருந்து உங்களுடைய வார்த்தையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆதாரமை கொண்டு வாழ உதவி செய்யப்பா. நீ தொடர்ந்து அப்பா எங்களோடு இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வருகிற எல்லா நிந்தனை போராட்டத்திலும் ஆண்டவரை நாங்கள் அதை வெல்வதற்கு நீங்கள் உதவி செய்யப்படியா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்தி உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதீங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா இந்த அருமையான நேரத்தை கொடுத்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளை காணாத எத்தனை பேர் மண்ணுக்குள் மாதிரி கூடும் எங்களுக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்துறேன். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இன்று நாளிலும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாடுகளை நினைத்து வசனங்களையும் ஆண்டவரே உம்முடைய செய்தியையும் கேட்கிறதுக்காக கிருபை செய்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே ஆயரையும் ஆயருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அம்ராஜா ஆண்டவரே எங்களை ஆண்டவரை ஆன்மீக வழியிலே நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா ஜோசுவா ஐயா அவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாலிப வயதிலே ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை வழி தடுமாறி செல்கிறார்கள் ஆண்டவரே. இந்த வழி தடுமாறி செல்கின்ற வாலிப பிள்ளைகளை ஆண்டவரை ஆன்மீகத்தில் கொண்டு வர நீங்கள் கிருபை செய்யுங்க. அவங்க மனசில் பேசுங்க அப்பா. நம்முடைய டிஎல்சி கிராம சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நமது போதகர் ஐயாவையும் ஆலோசனை சங்கத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவர்களுக்கு நல்ல சுகப்பல ஜீவனை தந்து காத்துக்கொள்ளுங்க. இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.